இந்த 4ஆவதாக இருக்கிறாருல்ல, இவர் யார் அப்படின்னா அப்துல்லா பின் அபிசரா. இந்த அப்துல்லா பின் அபிசரா யார் அப்படின்னா உஸ்மான் ரலியல்லாஹுடைய சொந்தக்காரர். இது எதுக்காக இந்த ஹதீஸை வந்து இவங்க மறைச்சிருக்கலாம்னா இது காரணமாக இருக்கும். இந்த 4ஆவது காரணம் என்ன அப்படின்னா, உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஒரு உறவினர். இவர் என்ன பண்ணுறாருன்னா உஸ்மான் ரலியல்லாஹுடைய வீட்டில் போய் ஒளிஞ்சிக்கிறார். இந்த இடத்துல ரசூலுல்லாஹுடைய அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. அதாவது இந்த 4 பேரை எங்கே பார்த்தாலும் கொல்லணும்னா இங்கே சஹாபாக்கள் மோஸ்ட்லி எல்லாரும் போட்டி போட்டுட்ருக்காங்க. இந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கணும், ரசூலுல்லாஹுடைய வேலையை நிறைவேற்றணுங்க. இந்த இடத்துல ரசூலுல்லாஹுடைய அதாவது உஸ்மான் ரலியல்லாஹுடைய வீட்டிலேயே போய் இவர் ஒளிஞ்சிக்கிறார். ஒளிஞ்சிக்கிட்ட உடனே அப்புறம் அந்த வீட்டில் ஒளிஞ்சிருந்தாங்க இல்லையா மக்கள் எல்லாருமே, அவங்களாம் வரிசையாக பையத்துக்கு வராங்க. ரசூலுல்லாஹ்கிட்ட பையத் செஞ்சு இஸ்லாத்தை ஏற்றுக்கிறதுக்காக வர சொல்லி லைனை கூப்பிட்டு வராங்க. 2-3 நாள் கழிச்சுன்னு வைங்களேன். அப்போ அந்த நேரத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அவரை கூட்டிகிட்டு வந்து லைனில் நிப்பாட்டி விட்டுறாரு. லைனில் நிப்பாட்டி நீங்களும் உள்ளே சேர்ந்துக்கோங்க, ரசூலுல்லாஹ்கிட்ட பையத்து கொடுத்துருங்கன்னு சொல்லி கொண்டு வந்து விட்டுறாரு. அப்போ மக்கள் வரிசையில் வரும்போது சாத் பின் அபீ ஸரா ரசூலுல்லாஹ் பார்த்த உடனே அவருக்கு ரசூலுல்லாஹ் மூஞ்சி மாறினவுடனே உஸ்மான் ரலியல்லாஹு பக்கத்தில் நின்றுட்டு கெஞ்சுறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே இவருடைய பையத்தை களிமாவை ஏற்றுக்குங்க, இவருடைய இஸ்லாத்தை வந்து நீங்கள் வாங்கிக்கங்க, உறுதிமொழி வாங்கிக்கங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் தலையை ஒதுக்கி பார்த்துட்டு இப்படிங்கிறாங்க. தலையை இப்படி கீழே குமிஞ்சிக்கிறாங்க. கீழே குமிஞ்சிட்டு இப்படி பார்த்துட்டு இப்படின்னு தலையாட்டுறாங்க. மறுபடியும் 2வது வாட்டி கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் மறுபடியும் தலையாட்டுறாங்க. 3வது வாட்டி கேட்குறாங்க. மறுபடியும் ரசூலுல்லாஹ் தலையாட்டுறாங்க. மாட்டாங்கிறாங்க. அதாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கிறவரும் வேணாங்கிறாங்க. அப்போ 4வது வாட்டி கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் சரி இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதிமொழி கொடுத்துட்றாங்க. இவர் சந்தோஷமாகி இவரை கூட்டிகிட்டு போகிறார். யார்? உஸ்மான் ரலியல்லாஹு கூட்டிகிட்டு போகிறாங்க. போனோன்னா ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை பார்த்து முறைக்கிறாங்க, உங்களில் ஒருத்தர் கூட ஒரு புத்திசாலி இல்லை, நான் தலையாட்டுறேன், அதை பார்த்தோன்னே யாராவது ஒரு ஆள் கொண்டிருக்கணும் இல்லை அப்படிங்கிறார். உங்களில் ஒரு ஆளுக்கு கூடவா அறிவில்லை, கொஞ்சம் புத்திசாலித்தனமாக நடந்துக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் கோவப்படுறாங்க. ஏன்னா உஸ்மான் ரலியல்லாஹு மேலே ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு பாசம். ஏன்னா அவர் மருமகனுங்க பேர் கண்ணியமான, அவர் மேலே ட்ரெஸ்ஸு அவ்வளோ சீக்கிரம் இது பண்ண மாட்டார். அந்த மாதிரியான ஒரு இதில் வந்து ரசூலுல்லாஹ் இப்படி கேட்ட உடனே சஹாபாக்கள் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் கண்ணில் ஒரு ஜாடை காட்டியிருக்கலாம்ல, லைட்டாக ஒரு சிக்னல் காமிச்சிருந்தீங்கன்னா நாங்கள் முடிச்சிருப்போமே அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, கண்ணில் ஜாடை காட்டுறதெல்லாம் அது நான் நபி செஞ்சால் அது அழகு கிடையாது, இந்த ஜாடை காட்டுறது நல்லவங்களுடைய வேலை கிடையாது. அப்போனா இதுலேருந்து நமக்கும் படிப்பின கண்களில் ஜாடை காட்டக்கூடாது. அப்போ கண்களில் ஜாடை காட்டுறதெல்லாம் கீழ்த்தரமான வேலை, அது ஒரு நபியாக இருந்துட்டு நான் செய்யக்கூடாதுங்கிறாங்க. இதில் எதுக்காக இவங்களை வந்து ரசூலுல்லாஹ் மாட்டேன் அப்படின்னாங்கன்னா, பின்னாடி உஸ்மான் ரலியல்லாஹுடைய கொலையில் இவர் தான் மெயின் பிளே வருது. பின்னாடி இந்த மாதிரி உஸ்மான் ரலியல்லாஹுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தி கொடுக்குறது இவர் தான் ஏற்படுத்தி கொடுக்குறாரு. பின்னாடி உஸ்மான் ரலியல்லாஹுக்கு அதான் அந்த அன்பு. இது எதுக்குன்னா இன்னொரு விஷயம், உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஒரு வீக் சைடு இந்த ஹதீஸ் காட்டுது. என்னன்னா ரசூலுல்லாஹ் உத்தரவு ஒரு பக்கம் இருந்தாலும் உறவினர்கள் மேலே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கக்கூடியவர். இதுதான் இவருடைய வீக்னஸ். இது எல்லாருமே சொல்கிறாங்க. இது வந்து சரி ஏதோ உஸ்மான் ரலியல்லாஹுடைய பலவீனத்தை இவன் பேசுகிறாங்க. ஹாக்கிம் இமாம் இந்த ஹதீஸை பதிவு செஞ்சுட்டு அவரே சொல்கிறார், இதே சாத் பின் அபீ ஸரா எகிப்தில் கவர்னராக இருந்து செய்த தவறுகளால் தான் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு கெட்ட பெயர் ஏற்பட்டது. இதை முன்பே அறிந்ததால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொன்று விடுமாறு கட்டளையிட்டார்கள். இது ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் முன்னறிவிப்பு மூலம் செஞ்சுருப்பான்ல, இவங்கனால தான் ஃபித்னா வரப்போகுது, உஸ்மான் ரலியல்லாஹுடைய கெட்ட பேர் இவங்க நடவடிக்கையினால தான் வரப்போகுது அப்படின்ட்டு. அதனால தான் வந்து ஆக்சுவலாக உஸ்மான் ரலியல்லாஹுடைய இந்த மரணத்துக்கு காரணம் வந்து ஷியாக்களுடைய பிரிவினை கிடையாது. இன்றைக்கி முஸ்லீம்கள் மத்தியில், சுன்னி முஸ்லீம்கள் மத்தியில் காரணம் என்ன, பொய்யா விட்டு கட்டப்பட்டிருக்கு. அப்துல்லா இப்னு சபான் ஒருத்தன் இருந்தான், அவன் போய் ஊராக யார் பேரை உஸ்மான் ரலியல்லாஹு பேரை டேமேஜ் பண்ணி விட்டானோ, உஸ்மான் ரலியல்லாஹு பேரை கெடுத்து விட்டான். அதனால் சஹாபாக்கள் எல்லாம் என்ன ஆயிடுச்சு, உஸ்மான் ரலியல்லாஹு மேலே கோபம் வந்துருச்சுன்னா, ஒரு சுண்டக்கா பையன் அப்துல்லா இப்னு சபாங்கிறவன் வந்து சஹாபாக்களுடைய மைண்டை மாற்றிட முடியுமா? இங்கே நாம் மாற்றிட முடியுமா? ஒரு ஆளை மாற்ற முடியுமா? அத்தனை ஆயிரம் சஹாபாக்களை வந்து ஒரு அப்துல்லா இப்னு சபா பேச்சை கேட்டு அவன் பின்னாடி போயிட்டாங்களா? அதெல்லாம் வந்து பொய்யான காரணம். உண்மையான காரணம் என்னன்னா, நிஜமாலுமே உஸ்மான் ரலியல்லாஹுடைய இந்த பாலிசிஸ் இருக்குல்ல, உறவினர்கள் விஷயத்தில் அவர் நடந்து கொள்கிற விதம், இது வந்து சஹாபாக்கள் யாருக்குமே பிடிக்கல. பெரிய சஹாபாக்களுக்கும் பிடிக்கல, சின்ன சஹாபாக்களுக்கும் பிடிக்கல. இதுதான் நடந்தது. ஆனால் கொலை செய்கிற எண்ணம் யாருக்குமே கிடையாது. அவங்க கொலையெல்லாம் நடக்காதுன்னு தான் அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. எதிர்பாரா விதமாக ஹாரிஜியாக்கள் வந்து அவங்கள கொன்றுறாங்க.